ஃபோன் இங்கே வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன்டா. எங்கே போயிருக்கா? டேய், குளிக்க போயிருப்பாடா. ஆமா, அதென்ன இப்பதானடா அவளை பார்த்துட்டு போனேன், அதுக்குள்ள என்னடா ஃபோனு? சும்மாதாம்மா. என்ன சும்மாதான்? அது மீனா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான். இப்பதானே சும்மான்னு சொன்னேன், அதுக்குள்ள விஷயம்னு சொல்றேன். என்ன விஷயம்? அது அவகிட்ட தான் சொல்ல முடியுமா? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொன்னா நான் அவகிட்ட சொல்ல மாட்டேனா? இல்லை செந்தில, அப்பா சீக்கிரம் வாடா. என்ன உங்க அப்பா கூப்பிடுறாரா? ஆமா ஆமா. சரி, நீ இல்லைன்னா திட்டுவாரு. நான் அவ வந்தது சொல்றேன். அவ உனக்கு ஃபோன் பண்ணுவா. நீ என்ன சொல்லணுமோ அதை அவகிட்டயே சொல்லிடு. அது என்னமோ தெரியல, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா வேண்டான்னு ஆயிடுறாங்க. அம்மா, ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. டேய் டேய், எல்லாம் தெரியும்டா. அம்மானா சும்மா தானே. அது அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் கூப்பிட்டேன். அம்மா, நான் அவகிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்னு சொல்லிடு. அத்தை, அது அத்தை அத்தை, நான் சொல்லல. அது என்ன சொல்றீங்க? என்ன ஆச்சு? அது என்னத்த, ஏன் இப்படி பதறி போயிருக்கீங்க? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு யார்கிட்ட என்ன சொல்லணும்னு விவசாய இல்லாம போயிடுச்சுடி. அத எப்படி அத போய் சொல்லுவேன்? எதை போய்? அது நான் அதை எப்படி சொல்லுவேன்? உன்கிட்ட எப்படி சொல்லுவேன்? என்னத்த? இந்த காஃபி குடி. இந்த காஃபி. இல்ல குடிக்காத, இது சூடு ஆறிடுச்சு. நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, கொடுங்க, நானே பண்ணிக்கிறேன். இல்ல, ஐயோ இல்ல, நானே போய் பண்றேன். ஏமா, செந்தில் உனக்கு ஃபோன் பண்ணா, நான் எடுத்து பேசிட்டேன். உன்கிட்ட இல்ல, ஐயோ முடியலப்பா. இது பாரு, நான் சமைக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போறேன். நகரு நான் போறேன். என்னவோ பண்ணிட்டு போங்க. ஐயோ, என்னாச்சு இவங்களுக்கு? தெரியலக்கா, இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. அக்கா, நீங்க ஓகேவா இருக்கீங்களா? நான் ஓகே தான், தலை மட்டும் கொஞ்சம் வலிக்குது. சரி, நீங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் காஃபியும் டேப்லெட்டும் எடுத்துட்டு வரேன். கால் பண்ணலாமா வேணாமா? வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். எப்போ வந்தீங்க? இப்பதான். உனக்கு தலைவலின்னு அம்மா சொன்னாங்களே, மாத்திரை எதுவும் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். குறைஞ்சிருக்கா? அந்த தலைவலிக்கு நான் தான் காரணமா? அப்படிலாம் இல்லை, வெயில் இன்னைக்கு அதிகம், அதான். எதுக்காக அழுதுட்டு இருக்கிய? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நான் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் தான் நினைச்சு வந்தேன் மீனா. சொல்லவும் போயிட்டேன். ஆனா அதுக்குள்ள பணத்தோட நீ வந்துட்ட.
எப்படி நீ இப்படி பெரிய தொகையை ஏற்பாடு பண்ண ஒன்றும் புரியல. இப்ப அதெல்லாம் எதுக்கு? விடுங்க. சொல்லு. வீட்ல தான் இந்த பிரச்சனையை சரி பண்ணியாச்சுல. ம்ஹும். இல்ல, பணத்தை நீ எப்படி ஏற்பாடு பண்ண அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். உங்க அப்பா கிட்ட கொடுத்த பணத்தை ஏதாவது நீ திரும்ப வாங்கிட்டியா? ம்ஹும். அப்புறம் எப்படி மீனா, எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண? பேங்க்ல பணத்தை போடலன்னு நீங்க சொன்னதும் அப்பவே அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நிமிஷமே நான் என் ஆபீஸ்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏதோ நம்ம நல்ல நேரம் கரெக்டா லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. சாரி மீனா. பரவாயில்ல, விடுங்க. நீ எம்புட்டோ தடவை சொன்ன, நான் தான் கேட்கவே இல்லை. உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் வந்ததுலேருந்து நீ தான் என்னை பார்த்துக்கிற. சாரி. ஏன் மீனா, நீ லோன் போட்டிருக்க அப்படின்னா வட்டியும் ஜாஸ்தி வரும்ல? கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஆனா வேற வழி இல்லை. சம்பளம் வருதில்ல, கட்டிக்கலாம். கட்டிக்கலாம்லாம் இல்லை, நான் கட்டுறேன். நான் கட்டுவேன். அந்த முழு லோனையும் நானே கட்டுறேன் மீனா. யார் கட்டினா என்னங்க, நான் கட்டிடுறேன். இல்லை மீனா, கண்டிப்பாக நான் தான் கட்டணும். பார்த்துக்கலாங்க. இப்போ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எதுக்கு அதை பேசிட்டு இருக்கிய? அப்போ இது பெரிய விஷயம் இல்லையா? நீ மட்டும் பணம் கொண்டு வராமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கியேன், என் நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? அப்பா என்னை அடித்து வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டுருந்துருப்பாரு. இப்போதான் அப்படி எதுவும் நடக்கலல்ல. எப்படி மீனா, இம்பிட்டு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு அப்படியே சாதாரணமாக இருக்க? எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிற. என்னை என்ன பண்ண சொல்றிய இப்போ? தேங்க்ஸ் மீனா. ஏங்க பரவாயில்லைங்க, விடுங்க. ஆனா இதுக்கப்புறமாவது அவசரப்பட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருங்க. அது போதும், சரிங்களா? எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. கண்டிப்பாக அவசரப்பட மாட்டேன். எது பண்ணுறதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுதான் பண்ணுவேன். அந்த லோன் முழுக்க முழுக்க நான் தான் கட்டுவேன். நான் கட்டணும், அதுதான் நியாயமும் கூட. உனக்காக நிறைய செய்யணும்னு ஆசை. நீ கேட்கறதெல்லாம் செய்யணும். ஆனால் நீ தான் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறியே. நீ கேட்காட்டி கூட பரவாயில்ல, நீ கேட்காம நானே செய்வேன். ஐ லவ் யூ டி. அம்மா ஏதாவது சொன்னாங்களா? எதை பத்தி? ஒன்றும் இல்லை. சாரி. தேங்க்ஸ். இதுதான் கடைசி. இனிமே என்னால் உனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட வரவிட மாட்டேன். கண்டிப்பாக வரவிட மாட்டேன்.